நகரின் வரலாற்று மையத்தை ஒரு படைப்பு மற்றும் கலாச்சார மாவட்டமாக புத்துயிர் பெற செய்யும் நோக்கில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரிசான் KL முன் முயற்சியை இன்று தொடக்கி வைத்தார். வரிசான் KL, வரிசான் இபு கோத்தா மலேசியா மடானி என்று முறையாக அழைக்கப்படும் இந்த முயற்சி கோலாலம்பூரின் வரலாற்று மையத்தில் இருந்து படிப்படியாக வெளியேற்றப்படுவதற்கு பதிலளிக்கும் விதமாக பொது மற்றும் தனியார் ஒத்துழைப்பில் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் ஒத்துழைப்பின் உருவான சிந்தனை நகரமாகும். 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த முயற்சியில் கோலாலம்பூரை உலகளாவிய படைப்பாற்றல் மையமாக மாற்றி வடிவமைக்கப்பட்ட 10 முதன்மை திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக அன்வார் தெரிவித்தார். அவை தனித்துவமான மலேசியாவை உள்ளடக்கி நன்கு இணைக்கப்பட்டுள்ளன. டத்தாரான் மர்டேக்கா பாரம்பரிய பகுதி, கர்கோசா ஸ்ரீநகாரா, மர்டேக்கா 118, மஸ்ஜித் ஜாமிக் என்க்ளேவ், துன் அப்துல் ராசா நினைவகம் ஆகியவை உட்பட பல இடங்களை இது உள்ளடக்கியுள்ளது. வரிசான் KL கோலாலம்பூர் படைப்பாற்றல் மற்றும் கலாச்சார மாவட்டம் KLCCD-யின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த 2019ஆம் ஆண்டு பெருந்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு கோலாலம்பூர் உள்ளூர் திட்டம் 2040உடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த இடங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதே இதன் குறிக்கோள். மேலும் இணைப்பை மேம்படுத்துதல், பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் அவற்றின் தனித்துவமான கலாச்சார தன்மையை வலுப்படுத்துதல் ஆகியவையும் இவற்றில் அடங்கும். பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் 30 ஏப்ரல் தொடக்கம் 4 மே வரை. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.